களத்திலிருந்து செய்தியாளர் மணி வழக்கறிஞரிடம் நடத்திய கலந்துரையாடலையும் உரையாடலையும் தற்போது பார்க்கலாம். மணி, நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? அரசு தரப்பு என்ன வாதத்தை முன் வச்சிருக்காங்க? அது தொடர்பான தகவல்கள் என்ன? தமிழகத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான வழக்காக இந்த கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 32 பேரின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட அரசு பணியை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறது. அந்த அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கில் மிக முக்கியமாக 2 மனுதாரர்கள் மனுவினை தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தீரன் திருமுருகன் சார்பில் ஒரு மனுவும், அதே போல பாஜக நிர்வாகி சீனி அகமது சார்பில் ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நாம் தமிழர் கட்சி சார்பில் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் சார்பில் வழக்கறிஞர் கிளீட்டஸ் இந்த வழக்கில் வாதங்களை எடுத்து வைத்திருந்தார். நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, நீதிபதிகள் மிக முக்கியமான கேள்விகள் என்ன கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள், அரசு தரப்பு வைத்த வாதங்கள் குறித்து அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். குறிப்பா இந்த அரசாணையை ரத்து பண்றதுக்கு மிக முக்கியமான காரணங்களா நீதிபதிகள் குறிப்பிட்ட விஷயங்கள் என்னங்க சார்? ஆக்சுவலி இந்த நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுன்னா, அரசு தரப்புல ஒரு கவுண்டர் போட்டிருந்தாங்க நாங்க போட்ட மனுவுக்கு எதிராக. அப்ப அதுல என்ன முக்கியமா சொல்லியிருக்காங்கன்னா, மெயின்டைன்மெண்ட் இல்ல, சர்வீஸ் மேட்டர்ல பில்லு போட முடியாது, பொதுநல வழக்கே போட முடியாது, அப்படிதான் அவங்களுடைய பிரிலிமினரி வாதமா இருந்துச்சு. அது நமக்கு உடைச்சிட்டோம். அது எப்படி உடைச்சுன்னா, நாங்க எதுவும் எம்ப்ளாய்மெண்ட் கேட்கல, இல்ல வேற ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுங்கன்னு கேட்கல. நாங்க கேட்கறது, கொஸ்டின் பண்ணது கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்க கொடுக்குறீங்களா, இது எங்களுடைய கேள்வியா இருந்தது. அப்ப இன்னைக்கு மாண்புமிகு நீதிமன்றத்தில் அது கன்வின்ஸா இருந்தது. நாங்க பேசின விஷயங்கள், நாங்க ஒரு 10 மினிட் பேசியிருந்தா அரசு தரப்புல மேபி ஒரு 1 ஹவருக்கு மேல பேசினாங்க. ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இந்தியா முழுக்க உள்ள எல்லா ஜட்ஜ்மெண்ட்களையும் வச்சு பேசினாங்க. அப்படி இருந்தும் நம்முடைய வாதம் ரொம்ப நுணுக்கமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு இருந்ததுனால மாண்புமிகு நீதிமன்றம் நமக்கு உண்மையாகவே தமிழகத்திற்கு ஒரு அரிய, ஒரு நல்ல வாய்ப்பா, இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி மிக்க ஒரு தீர்ப்பை தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. சார், குறிப்பா இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியும் ஒரு மனுதாரராக சேர்த்திருந்தாங்க. அவங்க முன்வைத்த வாதங்கள் என்ன, வருவாய்த்துறை தரப்புலையும் பதில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அவங்க வச்ச மிக முக்கியமான விஷயம் என்ன, அதுக்கு உங்களோட கவுண்டர் என்னவா இருந்துச்சுங்க சார்? ஆக்சுவலி வருவாய்த்துறை தான் கவுண்டர் போட்டிருந்தாங்க. நீங்க சொல்ற டிஎன்பிசி என்னோட மனுவில் எதிர் மனுதாரர் கிடையாது. ஆனா அட்மிஷன் வரும்போது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து டிஎன்பிசி கிட்ட அவங்க இந்த வழக்கில் சேர்த்துக்கிட்டாங்க ரெஸ்பாண்டண்டா. அதுல என்ன சொல்லி சேர்த்துக்கிட்டாங்கன்னா, நீங்க இந்த கம்பேஷன் அடிப்படையில் இது கரூர் இன்சிடென்ட்டுக்கு பொருந்துமா, அந்த ஆங்கிள் நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஃபைனல் ஆர்கியூமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கும் இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த ஒரு வாதம் தான், அது நமக்கு சாதகமாக தான் இருந்தது. அப்புறம் இவங்களுடைய கவுண்டருக்கு நாங்கள் இன்னைக்கு ரீஜாயிண்டர் போட்டிருந்தோம், காலையிலே ஃபைல் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஒரு 3-4 விஷயங்கள் சொல்றாங்க. 1 மெயின்டைனபிலிட்டியை பற்றி பேசுறாங்க, 2 4 கேஸுகளை கொண்டு வராங்க, 4 வழக்குகள். 1 என்னன்னா ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, அதில் உயிரிழந்த நபர்களுக்கு இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. 2 என்னன்னா லீலாவதி படுகொலைக்காக மதுரையில் கவுன்சிலர் லீலாவதி படுகொலையில் நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொண்டு வராங்க. 3வது விஷயம் என்னன்னா, எஸ்சிஎஸ்டி ஆக்டில் அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு நாங்கள் ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகளை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது என்னன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய குடும்பத்துக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம். இந்த 4 வழக்கே நீங்கள் சும்மா எடுத்து பார்த்தாலே தெரியும் எது அரசு இன்வால்வ் ஆகிருக்கு, எது அரசு இன்வால்வ் ஆகலை, எது கம்பேஷன் அடிப்படையில் வரும். 4வது கேஸ்லேருந்தே வருவோம். 4வது கேஸ் என்னன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன், அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் வேலைவாய்ப்பில் இருந்து அவங்க இறந்து போகும்போது கம்பேஷன் அடிப்படையில் நீங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே சட்டங்கள் இருக்கு. 3வதுக்கு வருவோம். எஸ்சிஎஸ்டி ஆக்டில் அஃபெக்ட் ஆன அந்த மக்களுக்கு நீங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 16 சப்கிளாஸ்லேயே சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் எஸ்சிஎஸ்டி தனிப்பிரிவு சட்டங்கள் இருக்கு, அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு வீடு, நிலம், வேலைவாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. அப்போ ஏற்கனவே இதுகள் நம்ம சட்டத்திட்டங்கள்ல இருக்கிறது. அப்ப 3வதுக்கு வருவோம். லீலாவதி படுகொலை கேஸ் என்னன்னா, அது ஸ்டேட்டோட மிஸ்டேக், இங்க ஸ்டேட் இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட்டுக்கு வருவோம். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு,
அதுவும் உங்களுக்கு தெரியும் ஸ்டேட்டோட மிஸ்டேக் தான். அதனால தான் வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த நாளுமே கரூர் விஷயத்தை பொருத்தி பார்க்கவே முடியாது. அப்போ நீங்க நாளையும் நீங்க உங்களுடைய கேஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ற எடுத்தீங்களா, கரூர் கேஸ் எப்படி இந்த நாளுக்கு பொருந்தும் அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க சொல்லல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் எங்களுக்கு 162 பிரிவு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு வானளாவிய இது கொடுத்துருக்கு, அதிகாரம் கொடுத்துருக்கு. ஸ்டேட்டுக்கு அவங்களுடைய பாலிசி கிரியேட் பண்ணலாம். ஆமா, ஸ்டேட்டுக்கு பண்ணலாம். ஆனால் தனியாக அது செயல்படாது. 162 ஆர்டிகல் 162 எப்படி செயல்படும்னா, இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டுக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணாமல் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு ஏனாதாரம்னு உங்களுக்கு வானவளாவிய அதிகாரம்லாம் கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆனால் கோர்ட்டுக்கு தே ஹாவ் வெரி வெல் தே கேன் ரிவ்யூ தட். சார், குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சாதாரண அரசு பணி தான் கொடுத்துருக்கோன்னு அரசு தரப்பில் சொன்னாங்க. நீதிபதிகள் அதை கூட சாதாரண அரசு பணிலாம் சொல்ல முடியாது, அது வந்து ஒரு மக்களுக்கான பணி தான் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் கோட் பண்ணியிருந்ததா கூட குறிப்பிட்டீங்க. அது என்ன சொன்னாங்க சார்? அவங்க என்ன சொன்னாங்க சார்? அவங்க அரசு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வாதம் பின்வடையும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட்ல ஒரே ஒரு இது அவங்களுக்கு கம்பேஷன் அடிப்படையில் ஒரு மனிதமான முறையில் நாங்கள் கொடுக்குறோம். இதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் பணம் மட்டும் அவங்களுக்கு போதாது, ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு இருந்தால் தான் அவங்க சந்தோஷமாக வாழ முடியும், பொருளாதாரத்தில் மேற்கொள்ள முடியும், அவங்கள நாங்கள் வேற ஒரு கிளாசிஃபிகேஷன் கூட மேலே கைப்பிடிச்சு கொண்டு வரோம் அப்படின்னு வாதங்களை வைக்கிறாங்க. அப்போ தீர்ப்பில் என்ன வருதுன்னா, தீர்ப்பில் சில இடங்களில் மாண்பு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இதே தமிழ்நாட்டில் அரசு பேருந்து மோதி எத்தனையோ பேர் இறந்து போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் ஒரு கம்பேஷனட் அமௌண்ட் மட்டும் தானே கொடுக்குறீங்க, எஸ்கிராஷியா மாதிரி ஏதோ கொடுக்குறீங்க. இன்னும் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஓகே ஆக்சிடென்ட்ல இது உங்களோட ஃபால்ட்டு தான் இறந்தாங்க அப்படி இருந்த போதும் நீங்க கொடுக்குறீங்களா? இல்ல. அப்போ அரசு வேலை என்பது ஒரு சாதாரண வேலை கிடையாது. அரசு இயந்திரத்தில் வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ ஏகப்பட்ட ஜனங்கள் யங்ஸ்டர்ஸ் தேர் வெயிட்டிங் இன் கியூப் அப்படின்னு வார்த்தை வரும். அது இல்லாம ஏற்கனவே சர்வீஸ்ல இருந்து இறந்து போன ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்டில் வெயிட்டிங். அவங்களுக்குள்ள வேலை வாய்ப்பை நீங்க கொடுக்காம இப்படி கரூர் இன்சிடென்ட் கொடுக்கறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இதே மாதிரி ஆங்கிள் ஆர்டர்ல பேசி மதுரை நீதிமன்றம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 39 லட்சம் பேர் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறாங்க, 20 லட்சம் பேர் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க. இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நிறைய கோட் பண்ணியிருந்தாங்க. அதை நீதிபதிகள் எதுவும் இந்த வழக்கில் குறிப்பிட்டு சொன்னாங்களா? ஏன்னா அரசு பணியை ஈஸியாக ஒருத்தர் கொடுத்துட முடியாது, அதுக்கான விதிகள்லாம் இருக்குன்னு கூட நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. அந்த வாதங்களை எந்த அளவுக்கு நீதிமன்றம் எடுத்துக்கிட்டாங்க? ஆக்சுவலி இந்த வாதங்களை தான் நீதிமன்றமே எடுத்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்களுடைய ஃபர்ஸ்டே மெயின்டெபிலிட்டி இதில் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க 2-3 காரணங்களை சொல்றாங்க. ஆனால் அது மிஸ்கன்செப்ஷன். அதெல்லாம் எப்படின்னா, நாங்கள் எங்களுக்கு வேலை கேட்டோ இல்லை தேர்ட் பர்சன் வேலை வாய்ப்பு கேட்டோ நாங்கள் வரலை. இங்கே என்னன்னா, நீங்கள் கொடுக்குற வேலை வாய்ப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அதான் எங்களுடைய இதாக இருந்தது. நாங்கள் வந்தோம், வாதங்களை எடுத்து வச்சோம். நீதிமன்றம் இப்படி தான் அதை உணர்ந்துச்சு. ஓகே, உங்களுக்கு எதுவும் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இந்த ஆர்டர் நமக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. அது இல்லாமல் இப்போ அரசு வேலை என்பது ஜஸ்ட் போகிற போக்கில் அப்படியே கொடுத்துட முடியாது. அரசு வேலை என்பது உங்களுக்கு விதிகளுக்கு உட்பட்டு தான் வரணும் அப்படின்னு ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஏகப்பட்ட 500க்கும் மேற்பட்ட விதிகள் இல்லை ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி விதிகள் அவங்களே சில வழக்குகளில் முக்கியமான விதிகளை சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் இருக்கணும். ஒரு கம்பேஷன் ஆர்டர் நீங்க போடும்போது கண்டிப்பா பாலிசி இருக்கணும். வித்தவுட் பாலிசி இட் கனாட் மெயின்டைன். அப்ப இப்படியே வரும்போது இவங்க இதெல்லாம் வயலேட் பண்ணி தான் இதெல்லாம் பண்றாங்க. காரணம் என்னன்னா, இவங்க எப்படின்னா, நாங்க அரசு, நாங்க என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விதிமீறி இந்த வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதனால அரசு அதை இன்னைக்கு ஃபைண்டிங் ஆஃப் த கோர்ட் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இந்த ஆர்டர் நம்ம பாசிட்டிவாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கரூர் எம்ப்ளாய்மெண்ட் ஜியோவை செட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையோட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறாங்கன்னா, நீங்கள் மேல்முறையீடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது எந்த அளவுக்கான உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது? இதில் வாய்ப்புகள் ஃபுல்லாகவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்ம கையில் எடுத்துக்கணும். டாக்டர் அம்பேத்கரை நினைச்சு பார்க்கணும். டாக்டர் அம்பேத்கர் தந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமக்கு பெருசாக இருக்கும். ஏன்னா இது பாலிசி மேட்டரு. பாலிசி மேட்டர்ல எப்படி நீங்க 162 விதியை சொல்றாங்க. அவங்க இந்திய அரசியலமைப்புல 162 பிரகாரம் எங்களுக்கு இது இருக்கு, பவர் இருக்கு, நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இது தனியா ஒர்க் ஆகாது. 162 எப்போ ஒர்க் ஆகும்னா, நீங்க
ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணாமல் இருக்கும்போது தான் அது லீகலாக செல்லுபடி ஆகும். அப்போ இந்த பேசிக் கான்செப்ட் தான் நம்மளை இந்த அளவுக்கு மேலே கொண்டு வந்திருக்கு. கடைசியாக ஒன்று இந்த வழக்கு தொடர்ந்த விவரங்கள் எதுவும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு தெரியுமா? நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்களா இந்த வழக்கு அவருடைய வழிகாட்டுதலில் தலைமையில் நடத்தினதா கூட ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தீங்க, அது என்ன விஷயம் சார்? இந்த வழக்கு முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி தலைமையின் ஒருங்கிணைப்பில் தான் அண்ணன் தீரன் திருமுருகனை பெட்டிஷன் வச்சு நான் வழக்குறேன் தான் ஆஜரானேன். முதல் நாள் கொண்டு அவருடைய வாய்ஸ் மெசேஜ் தான் என்னை உற்சாகப்படுத்திச்சு. தினம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ், எனக்கு இல்லை, அண்ணன் தீரன் திருமுருகனுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுவார், அதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த உற்சாகத்தில் தான் இவ்வளோ தீவிரமாக நமக்கு இதில் இறங்கி சட்ட நுணுக்கங்களை படித்து அது எப்படி இவங்க கொண்டு வந்தாங்க, அது எப்படி நமக்கு ஆர்கியூமெண்ட் நம்ம அட்வான்ஸாக வைக்கலாம், அதெல்லாம் நிறைய ஸ்டடி பண்ணி தான் இந்த இதில் வந்தோம். இதில் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு நான் உண்மையாகவே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா என்னைய முகம் பார்த்து கூட இது தெரியாது அவருக்கு. நான் பார்த்துருக்கோம், சென்னையில் வச்சு பார்த்துருக்கோம், ஆனால் இன்னைய டேட்டில் அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது. ஆனால் உண்மையாகவே அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன். இப்படி ஒரு பேக்கப் இருக்க போய் தான் நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கோர்ட்டுக்குள்ளே இருந்து வாதாடுறோம். நீங்களே கேட்டு இருக்கலாம், கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பங்கள் 32 பேர் ஒரு சொந்தங்களுக்கு வழங்கப்பட்ட அரசு பணியை அரசாணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்திருப்பது முழுக்க முழுக்க மனுதாரர்கள் தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களை நீதிமன்றம் முழுமையாக ஏற்று இந்த தீர்ப்பை அளித்திருப்பது மிகுந்த உற்சாகத்தை தருவதாக மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள்.